வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் அக்ஷய திருதியை வரப்போகுதுங்க. இந்த மே மாதம் 2024 10ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை வருது. ஸோ அன்னைக்கு நகை வாங்கினா நமக்கு ரொம்ப விசேஷம், வீட்டில் நிறைய பணமும் நகையும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா நகை கடைகளில் நமக்கு அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 15 ஜுவல்லரி ஷாப்ஸோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி அண்ட் லலிதாவோட அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் பார்க்காதவங்களுக்கு இதுலேயே நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மொத்தமாக 15 கடைகளோட ஆஃபர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்ட் சிட் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2024 நமக்கு 15 ஜுவல்லரி ஷாப்பில் அக்ஷய திருதியைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்டு ஷாப்ஸும் அதில் கோல்டு காயின்க்கு என்ன ஆஃபர்ஸு, கோல்டு ஜுவல்லரிக்கு என்ன ஆஃபரு, சில்வர் வாங்கினோன்னா என்ன, டைமண்ட் வாங்கினா என்ன, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஆர்டியும் லலிதாவும் நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பட் பார்க்காதவங்களுக்கு இதிலே நான் சேர்த்து போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் நீங்கள் இப்போ அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்கும்போது வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ வெறும் கோல்டோட ரேட்டும் ஜிஎஸ்டி 3% கட்டி நம்ம கோல்டு காயின் வாங்கிக்க முடியும். அண்ட் கோல்டு ஜுவல்லாக வாங்குறீங்க அப்படின்றப்ப புதுசாக நீங்கள் நகை எடுக்கிறப்ப அதில் கிராமுக்கு நீங்கள் வாங்குற அன்றைக்கி இருக்கிற ரேட்டை விட 60 ரூபா லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பழைய நகைக்கு ஒரு கிராமுக்கு 60 ரூபா கூடுதலாக தருவாங்க. இது வந்து ஜுவல்ஸில் நமக்கு கிடைக்கிற ஆஃபர். அண்ட் சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்கிற சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து மேக்கிங் சார்ஜில் ஆஃப் கொடுக்குறாங்க. அண்டு எம்ஆர்பி ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுக்குறாங்க இல்லையா சில்வர் ஜுவல்லரி ஐட்டம்ஸு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. இது வந்து சில்வருக்கு. அடுத்தது டைமண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்டோட வேல்யூவில் 10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸு எல்லாத்துலேயுமே இருக்குது, கோல்டு, சில்வர் அண்ட் டைமண்டில். இது வந்து ஜிஆர்டியோடது. அடுத்தது லலிதா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ நமக்கு வெறும் கோல்டோட ரேட்டும் அண்டு ஜிஎஸ்டி கட்டினா போதும். கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான வேஸ்டேஜில் வந்து 1% லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு டைமண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு 5000 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. அடுத்தது போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி கோல்டு ஜுவல் வாங்குறீங்க அப்படின்றப்ப ஒரு சவரனுக்கு 1500 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதே சில்வர் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதாவது எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் கொடுக்குறாங்க. இதே நார்மல் பிளெயின் சில்வர் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்க்கு 10,000 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோட ஆஃபர்ஸ் அக்ஷய திருதிக்கு. அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல. ஸோ நமக்கு வேஸ்டேஜோடு தான் வந்து கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அண்ட் கோல்டு ஜுவல்லாக வாங்குறீங்க, நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 150 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. அதாவது மினிமம் 150 ரூபா, நம்ம எவ்வளோ கிராம் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மேக்ஸிமமாக ஒரு கிராமுக்கு 250 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பட் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 150 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது சில்வர் ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ சில்வர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து 2000 ரூபாலேருந்து 4000 ரூபா வரைக்கும் நமக்கு அதில் தள்ளுபடி பண்ணுறாங்க சில்வர் எடுக்கும் போது. அண்டு டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரட்க்கு 20,000 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணி தராங்க.
இது வந்து தங்கமயில் ஜுவல்லரியோட ஆஃபர்ஸு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் வந்து கோல்டு காயினுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது. கோல்டு ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அதுக்கான மேக்கிங் சார்ஜஸில் நமக்கு 25% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜில் 25% ஆஃப் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10%ல் 25% வந்து டிஸ்கவுண்ட், அதாவது 2.5% தள்ளுபடி பண்ணி பேலன்ஸ் 7.5% நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்கிங் சார்ஜில் நமக்கு கிடைக்கிற ஆஃபர். இதே மாதிரி டைமண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான மேக்கிங் சார்ஜ்லேயே வந்து 25% வந்து ஆஃப் கிடைக்குது. இதுதான் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நமக்கு கோல்டு காயினுக்கு எந்த ஒரு ஆஃபருமே அவங்க கொடுக்கல. ஸோ நமக்கு கோல்டு காயின் வாங்குறப்ப வேஸ்டேஜ் வந்து கொடுத்து தான் வாங்கணும், 2% வேஸ்டேஜ். அண்டு கோல்டு ஜுவல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீ சில்வர் காயின் கொடுக்குறாங்க. இது வந்து 1 கிராமுக்கு அதாவது 1 கிராம் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிராம் சில்வர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்ஷய திருதியைக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்க ஆஃபரு. ஸோ வெறும் சில்வர் காயின் கொடுக்குறாங்க, அதுவும் ஜுவல்ஸ் வாங்கும் போது தான். காயினுக்கு எந்த வித ஆஃபர்ஸும் கிடையாது. அடுத்தது பிரின்ஸ் ஜுவல்லரி. பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு காயின் வாங்கிக்க முடியும். அண்டு நகையாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா புது நகை எடுக்கிறப்போ 1 கிராமுக்கு 200 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதே பழைய நகையை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப 1 கிராமுக்கு 100 ரூபாய் வந்து கூடுதலாக தராங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு. அண்டு நம்ம புது நகை எடுக்கிறப்ப 200 ரூபாய் கூடுதலாக லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க 1 கிராமுக்கு. இதே வெள்ளி வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட மேக்கிங் சார்ஜஸில் 25% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க சில்வர் ஜுவல்லரிக்கு. அடுத்தது டைமண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு கேரட்க்கு 15,000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஜுவல்லரியில் இருக்கிற ஆஃபர்ஸு. அடுத்தது என்ஏசி ஜுவல்லர்ஸ். என்ஏசி ஜுவல்லர்ஸ்லையும் நமக்கு காயினுக்கு எந்த வித ஆஃபர்ஸும் கிடையாது. அதாவது நமக்கு வேஸ்டேஜ் வந்து கட்டாயம் இருக்குது. ஸோ காயின் வாங்குறப்ப வேஸ்டேஜ் இருக்குது. இதே நீங்கள் நகைலாம் வாங்குறப்ப என்ன ஆஃபர் இருக்குது? தங்க நகை வாங்குறீங்க, இல்லை சில்வர் வாங்குறீங்க, டைமண்ட் வாங்குறீங்க, அந்த மாதிரி எது வாங்கினாலும் 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோல்டு காயின் தராங்க. ஸோ இது கோல்டு காயின்ன்றப்ப பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் தான் தருவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மில்லிகிராமில் 50 மில்லிகிராமோ 100 மில்லிகிராமோ அந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கோல்டு, சில்வர், டைமண்ட் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே 20,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்தது தனிஷ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஷாப் தான் அது. ஸோ இதில் வந்து பெருசாக ஆஃபர்ஸ் இருக்காது. கோல்டோட ரேட்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் வேஸ்டேஜுமே அதிகமாக தான் இருக்குது. பட் அதில் வந்து அதாவது இந்த அக்ஷய திருதியை ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு காயினில் எந்த வித டிஸ்கவுண்ட்டோ இல்லை எதுவும் ஆஃபோ கிடையாது. ஸோ வேஸ்டேஜோடு தான் நம்ம கோல்டு காயின் வாங்கணும். பட் நகையாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜில் 20% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கிற மேக்கிங் சார்ஜஸ்க்கு 20% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. இதுதான் தனிஷ்கோட அக்ஷய திருதியை ஆஃபரு. அடுத்தது ஜாய் ஆலுகாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்னு எந்த இதுவும் கிடையாது. பட் கேஷ்பேக்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு 5%ஓ 10%ஓ நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை பொறுத்து அதில் கிடைக்கிற கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5% கேஷ்பேக்னால் வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அடுத்த முறை வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப அந்த கேஷ்பேக் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஷ்பேக் மட்டும்தான் ஜாய் ஆலுகாஸில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பீமா ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு எந்த வித ஆஃபர்ஸும் கொடுக்கல. ஸோ கோல்டு காயின் வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இருக்குது. இதே நகையாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு 100 ரூபாய் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க புது நகை எடுக்கிறப்ப. இதே பழைய நகையை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப 100 ரூபாய் கூடுதலாக தராங்க. ஸோ இது வந்து கோல்டு ஜுவல்க்கான ஆஃபரு. இதுதான் வந்து பீமாவில் கொடுக்குறாங்க. இது வந்து பீமா வந்து சென்னை பிரான்ச்சோடது. மதுரை பிரான்ச்சுக்கு வேறு ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து சென்னை பிரான்ச்சோட ஆஃபரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ புக்கிங் இருக்குது. ப்ரீ புக்கிங் வந்து 10% கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போடுறாங்க. அதில் வந்து ரேட் வந்து எப்படி இன்றைக்கி வாங்குறப்ப இருக்கிற ரேட்டா என்னன்றது ஷுவராக தெரியல. பட் ப்ரீ புக்கிங் வந்து இருக்குது. 10% நம்ம வந்து கொடுத்து புக் பண்ணிக்கலாம் எடுக்கிற நகைக்கு. அடுத்தது வந்து ரேவதி ஸ்டோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரேவதி ஸ்டோர்ஸில் இந்த அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கும். ஸோ நம்ம கோல்டு காயினுக்கான ரேட்டும் அண்டு ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும், வேஸ்டேஜ் இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 1 சவரனுக்கு 1,200 ரூபா வந்து ஆஃப்
தள்ளுபடி குடுக்குறாங்க. ஸோ ஒரு சவரனுக்கு ரூ. 1200 அண்ட் சில்வர் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ 1 கிலோவுக்கு ரூ. 1000 தள்ளுபடி பண்றாங்க. 1 கிலோவுக்கு ரூ. 1000 இது வந்து சில்வருக்கு அண்ட் ரூ. 1200 வந்து ஒரு சவரனுக்கு கோல்டு. அடுத்தது டைமண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ரூ. 10,000 ஒரு கேரட்க்கு லெஸ் பண்ணி குடுக்குறாங்க. இதுதான் வந்து ரேவதி ஸ்டோர்ஸோட அக்ஷய திருதியா ஆஃபர். அடுத்தது கஜானா. கஜானால வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ல எந்த ஆஃபர்ஸும் இல்ல. அண்ட் கோல்டு ஜுவல் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸ்ல 20% வந்து ஆஃப் குடுக்குறாங்க. அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்ஸ் வாங்குறீங்க டைமண்ட் வாங்குறீங்கனாலும், அதுலயும் மேக்கிங் சார்ஜ்ல வந்து நமக்கு 20% வந்து ஆஃப் குடுக்குறாங்க. இதுதான் கஜானாவோடது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மங்கள் அண்ட் மங்கள். இதுல வந்து வேஸ்டேஜ் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்ல. ஸோ வேஸ்டேஜ் இல்லாம நம்ம கோல்டு காயின் வாங்க முடியும். அண்ட் நகையா நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு ஒரு சவரனுக்கு ரூ. 1000 வந்து லெஸ் பண்ணி குடுக்குறாங்க. இது வந்து மங்கள் அண்ட் மங்களோட ஆஃபர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்கே ஜுவல்லர்ஸ். என்எஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு காயின் வாங்கிக்க முடியும். அண்ட் நகையா நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப, புது நகை வாங்குறப்ப ஒரு சவரனுக்கு ரூ. 500 லெஸ் பண்ணி குடுக்குறாங்க. பழைய நகைய நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வந்து கூடுதலா தராங்க ஒரு சவரனுக்கு. இது வந்து கோல்டு ஜுவல்ஸ் வாங்கும்போது. அண்டு சில்வர் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வந்து வெள்ளி பொருட்கள வந்து வாங்கிக்க முடியும். அண்டு டைமண்ட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்க்கு ரூ. 7,000 லெஸ் பண்ணி குடுக்குறாங்க. இதுதான் வந்து என்எஸ்கேவோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்ஷய திருதியைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் வந்து காயினோ இல்லை நகையோ ஏதாவது கண்டிப்பாக வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மூலயமா அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் நிறைய தங்கமும் பணமும் உங்ககிட்ட சேரும். அண்ட் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.